சித்தர்களோட ஜீவ சமாதிங்க. தண்ணி வந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப வறண்டு போயிருக்குங்க. ஆனால் அந்த கீச்சிடும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். இதோ பாவம், இதுதான் அந்த வனவிலங்குகளோட தண்ணி. நிறைய பேர் இரவு நேரமே ஏறி இறங்கியிருப்பாங்க. ஏன்னா நேற்று பௌர்ணமி. ஸோ கொண்ட காத்தாடி மரம் இங்கே ஒரு மரம் இருக்குது. ஏதோ இந்த மரம் தாங்க கீழே இருக்கும். ஸோ போன மாதம் முழுவதும் நம்ம சென்னையிலே நம்ம பொழுத கழிச்சாச்சு. ஒரு மாதம் கேப் விட்டாச்சா. அதனால் கண்டிப்பான முறையில் இந்த மாதம் 2 மலை ஏறி ஆகணுங்க. ஸோ பர்வத மலை பிளான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அவர் கூப்பிடலை. ஒரு மாதம் கேப் விட்டதுனாலேயே என்னமோ தெரில, கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது நமக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ வனவிலங்குகள் தாங்க பாவம். இந்த குரங்கை பாருங்களேன், சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா மேலே ஒன்று ஓடி வருது பாருங்களேன். பாவம். ஒன்றும் இல்லை குட்டியை பாருங்கள், அழகா அதோட தாய்க்கு கோபம் வருது. ஸோ நம்ம மாங்கனி ஓடையில் தண்ணி ஒரு இடத்துல தேங்கி தான் இருக்குது. ஓடையால் குளமாக இருக்குது. நீருமே ரொம்ப தேங்கி இருந்ததுனால கொஞ்சம் கலங்களாக இருக்குங்க. ஆனால் இதுதான் வனவிலங்குகளோட தண்ணி. ஸோ இங்கே அப்பன் சிவபெருமான் அழகாக விட்டுருக்காரு பாருங்களேன்.